வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஔவையார் நமக்கு பல பாடல்களில் வலியுறுத்தி சொல்றார். அறம் செய்ய விரும்பு என்கிறார், ஆறுவது சினம் என்கிறாள், இயல்வது கரவேல் என்கிறாள். அறம் செய்ய வேண்டும் அவ சொல்லலை, யாரையோ அவ வற்புறுத்த சொல்லலை. அறம் செய்ய விரும்பு என்கிறாள். அறம் செய்வதற்குரிய எண்ணத்தை முதலிலே நம் மனதிலே கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்கிறாள். அதிலே அவள் நுட்பமாக வைக்கிறாள். அறம் செய்தே தீர வேண்டும் என்று சொல்லவில்லை. முதலில் நிலையிலே அறம் செய்ய விரும்பு என்றுதான் நமக்கு அவள் அறிவுறுத்துகிறாள். ஆறுவது சினம். சினத்தை குறைத்தாலே நமக்கு வாழ்க்கையில் பிபி வராது. கோபம் அதிகமாகின்ற பொழுதுதான் நமக்கு என்ன பண்ணும், பிபி அதிகமாகும். அதன் மூலம் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணமும் காலியாகும். ஆறுவது சினம் என்கிறாள். சினத்தை குறைத்துக்கொள். இயல்வது கரவேல். கொடுக்கிற எண்ணங்கிறது எப்பவுமே நமக்கு மனதிலே கொடுக்கிற எண்ணம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாவே நம்முடைய ஆயுளானது என்னென்னா கொடுக்க கொடுக்க கரம் சிவக்கிறதோ இல்லையோ நம் வாழ்க்கையானது சிவந்து கொண்டே செல்லும். இன்னொரு ஔவையார் காலத்திலே வாழ்ந்தவர் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர். இந்த மூவரும் இருந்த காலத்தில் ஒரு ஔவையார் வாழ்ந்தார். முதல் காலத்தில் வாழ்ந்தவர் தகடூரையாண்ட அதியமான் காலத்திலும் வேள்பாரி காலத்திலும் வாழ்ந்த ஔவையார் ஒருவர். அவர் சங்க கால ஔவையார். இரண்டாவது ஔவையார் யார் என்றால், கம்பர் காலத்திலும் ஒட்டக்கூத்தர் காலத்திலும் புகழேந்தி புலவர் காலத்திலும் வாழ்ந்த ஒரு ஔவையார் தான் இரண்டாவது ஔவையார். மொத்தம் 8 ஔவையார் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது ஔவையார். அம்பர்ன்னு சொல்லிட்டு சோழ வளநாட்டில் ஒரு கிராமம். அந்த கிராமத்து பேர் அம்பர். அந்த கிராமத்தில் சிலம்பின்னு சொல்லிட்டு ஒரு கணிகையர் குலத்து பெண். கணிகையர் என்றால் அரண்மனையிலே நடனமாடக்கூடிய ஒரு பெண். அதாவது அந்த காலத்தில் தேவரடியார் என்று சொல்வார்கள். பிற்காலத்தில் அது மருவி போச்சு. உண்மையான பெயர் தேவருக்கு அடியாராக இருந்து தொண்டு செய்பவர்களை அந்த காலத்திலே தேவரடியார் என்று சொல்வார்கள். அந்த பெண் நடனமாடக்கூடிய பெண். அந்த குலோத்துங்க சோழ மன்னனுடைய காலத்திலே கம்பர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதி ராமகாதையை படைக்கிறார். இந்த ராமர் காதையை படைச்சதுனால அவருக்கு தனக்குள்ளே ஒரு கல்வி செருக்கு, அதாவது பொதுவாக புலவர்களுக்கே வரக்கூடிய புலமை செருக்குன்னுவாங்க. தமிழ் படித்தாலே கொஞ்சம் கர்வம் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி கம்பருக்கு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய கர்வம் இருந்த காலம். ஏனென்றால் மிகப்பெரிய ராமகாதையை படைத்த ஒரு காரணத்தினால் அவருக்குள்ளே கர்வம் இருந்ததும் தவறில்லை. அறிவுள்ளவனிடம் கர்வம் இருப்பது தவறு கிடையாது. இந்த கணிகர் குலத்து பெண் சிலம்பி என்ன பண்ணுறான்னா, கம்பரை பார்த்து ஒரு நாள், இப்போது ராமருக்கு இவ்வளோ பெரிய காவியத்தை படைச்சிங்க, இந்த தேவர் அடியாராக இருக்கக்கூடிய என்னை பாராட்டி ஒரு 4 வரி பாட்டு எழுத மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். கேட்டதுக்கு அந்த கம்பர் என்ன சொல்கிறாரு, 1000 பொற்காசு கொடு. எவ்வளோங்க? ஒரு 4 வரி பாட்டுக்கு கம்பர் கேட்ட தொகை பாருங்கள், 1000 பொற்காசுகள் கொடுத்தினா உன்னை பற்றி ஒரு 4 வரி பாட்டு எழுதி தரேன். கவி சக்கரவர்த்தி கம்பருடைய வாயால் ஒரு பாடலை பெறுவதே மிகப்பெரிய புண்ணியன்னு அந்த பெண் நினச்சிருந்தான். அவள் என்ன பண்ணால் தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் விற்று 500 பொற்காசுகளை சேர்த்தான். 500 பொற்காசுகளை சேர்த்து அந்த வழியாக வந்த கம்பர்கிட்ட அந்த காசை கொடுக்குறான். பொற்காசை கொடுத்து எனக்கு ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 வரி பாட்டு எழுதுகிறார். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. இதில் எங்கேயாவது அந்த பெண்ணை பற்றி எதுனா பாட்டு இருக்குங்களா? 500 பொற்காசை கொடுத்துட்டா, 1000 பொற்காசு இவர் கேட்டார். சரி, 500 பொற்காசு வாங்கினதுக்காவது ஒரு அரை வரியாவது அந்த பெண்ணை பற்றி எழுதியிருக்கணும்.
ஆனால் கம்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு அடுப்பு கறி எடுத்து அவள் வீட்டு சுவற்றில் இந்த 2 வரி எழுதுகிறார். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தனும் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. நீ என்னைக்கு 500 பொற்காசு கொடுக்குறியோ அன்னைக்கு தான் மீதி பாட்டை எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவ ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் அழித்து 2 வரி பாட்டுக்காக எல்லா செல்வத்தையும் இழந்துட்டான். இப்போ இருக்கிறது வீடு மட்டும்தான். அவளே கஞ்சி குடிக்கிற நிலைமையில் தான் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் ஔவையார் என்ன பண்ணுறாங்க, அந்த 2ஆம் ஔவையார் அந்த அம்பருங்கிற கிராமத்துக்குள்ளே வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டு திண்ணையில், அந்த சிலம்பியினுடைய வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து அந்த சோத்தில் பார்க்குறாங்க. பார்த்தா 2 வரி பாட்டு இருக்குது. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தனும் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு இருக்குது. நல்ல சோழ மன்னனை பற்றி பாராட்டி ஒரு அருமையாக பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்ட உடனே உட்காண்டிருக்காங்க இந்த அம்மா. அப்போது உள்ளே இருந்த அந்த சிலம்பிங்கிற கணிகர் குலத்து பெண்ணு வெளியே வரா. வெளியே வந்து, என்ன பாட்டி, யார் நீங்கள் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. தென்னையில் உட்காந்தா விசாரிப்போம்ல கிராமத்தில், அப்படி விசாரிக்கிறாங்க. நீ யாருன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பேர் ஔவையின் பேர், நான் கொஞ்சம் பாடல்களெல்லாம் எழுதுவேன், சோழ மன்னன் குலோத்துங்க மன்னனை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னொடனே அந்த சிலம்பி ரொம்ப சந்தோஷப்படுறான். பாட்டி, நீங்கள் குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டோடனே, உன் வீட்டில் என்னம்மா இருக்குது? கூழை தவிர வேறு எதுவும் என் வீட்டில் கிடையாதுமா. அப்படியா, பரவாயில்ல கொடு அப்படின்னு அந்த வீட்டில் இருந்து கூழை வாங்கி இந்த ஔவையார் குடிச்சிட்டாங்க. குடித்து முடித்த உடனே அங்கே எழுதியிருக்கிற அந்த கவிதையை பார்த்து அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, இது யாருமா எழுதுனது இந்த பாடலை? அப்போது இந்த பெண் இந்த கதையை சொல்கிறான். இங்கே அரசவையில் இருக்கக்கூடிய எங்கள் கவி சக்கரவர்த்தி கம்பர் 1000 பொண்ணை கேட்டார். அந்த 1000 பொண்ணில் எங்கிட்ட 500 பொண்ணு தான் இருந்தது. அந்த 500 பொண்ணை கொடுத்ததுக்கு இவர் இந்த 2 வரி பாட்டை மட்டும் எழுதிட்டு போயிட்டார். மீதி 500 பொண்ணை கொடுத்தாதான் நான் மீதி 2 வரியை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படியாம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, மீதி 2 வரி நான் எழுதுகிறேன். நீ எதுனா 500 பொண்ணு கேட்பியாம்மா? நீ இப்போ கொடுத்த பார் கூழ், இந்த கூழ் ஒன்று போதும், அது 1000 பொன்னிற்கு சமம். இந்த நேரத்தில் என்னுடைய வயிற்று பசியை ஆற்றனப்பார், இதற்கு இணை வேறு எதுவும் உலகத்தில் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அடுத்த 2 வரியை எழுதுகிறாங்க. அதாவது பொண்ணை வாங்கினவர் அவரை பாராட்டின சோழ மன்னனை பற்றி எழுதிட்டு போயிட்டார். வெறும் கூழை வாங்கின இந்த பெண்மணி அந்த சிலம்பி என்கிற கணிகர் குலத்தை பொண்ணை பற்றி எழுதுகிறாங்க பாருங்கள். பெண்ணாவாள் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளணிந்த செம்பூர் சிலம்பே சிலம்பு. முதல் வரி என்ன? தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. இதுவரையிலும் குலோத்துங்க சோழ மன்னனை பற்றி பாடல். அடுத்து ஔவையார் எழுதுகிறா, அதே இடத்துல கரித்துண்டை எடுத்து எழுதுகிறா, பெண்ணாவாள். இந்த நாட்டில் பெண்ணுன்னு சொன்னால் யார் தெரியுமா பெண்ணு? அம்பர் சிலம்பி. அம்பர்ன்றது அந்த கிராமத்தோட பேர், சிலம்பின்றது அந்த பெண்ணோட பேர். அம்பர் சிலம்பி அரவிந்த தாளணிந்த. அரவிந்தம்னா தாமரை. அந்த தாமரை போன்ற பாதங்கள் உடைய உன் கால் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புதான் உண்மையான சிலம்பு. பெண்ணாவாள் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளணிந்த செம்பூர் சிலம்பே சிலம்பு என்று பாடலை எழுதி முடிக்கிறார். பாடலை எழுதி முடிச்சுட்டு இந்த அம்மா கிளம்பிடுறாங்க. மறுநாள் அந்த பக்கம் கம்பர் வரார். வந்தவர் பார்க்குறாரு, என்னடா நம்ம 2 வரி தான் எழுதியிருந்தோம், கீழே யாரோ 2 வரியை எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்த உடனே அந்த தேவரடியார் பெண்கிட்ட கேட்குறேன்,
யாருமா இந்த பாட்டை எழுதுனது? ஔவைன்னு ஒரு பாட்டி வந்ததுங்க. ஒரு சொம்பு தான் கூழ் கொடுத்தேன், அந்த கூழுக்கு இந்த 2 வரி பாட்டை எழுதிட்டு போயிடுச்சு. அப்பொழுதே கம்பருடைய மனதிற்குள் ஔவையின் மீதான கோபம் வெளிப்பட தொடங்கிய. இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் பொருத்துன்னுவாங்க இலக்கியத்தில். கம்பருக்கும் ஔவையாருக்கும் எப்பவுமே ஆகாது. அப்படி ஒரு காலகட்டம் வாழ்ந்த காலம். இப்போ இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, கம்பர் அரசவைக்கு போயிடுறார் அடுத்த நாள். இப்போ குலோத்துங்க மன்னனை பார்க்கறதுக்காக யார் போகிறாங்கன்னா ஔவையார் போகிறாங்க. ஔவையார் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே கம்பருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுதே அவர் முகத்தில் எள்ளு போட்டால் வெடிகிற அளவுக்கு முகத்தில் கோபக்கணலோடு உட்கார்ந்து இருக்கார். எப்படியாவது இந்த ஔவையை பழி வாங்கணும் அப்படின்னு யார் மனசுக்குள்ளே கருவிட்டு இருக்காங்கன்னா, கம்பர் வந்து ஔவையாரை எப்படியாவது பழி வாங்கன்னா வேறு எந்த விதத்துலையும் பழி வாங்க முடியாது, பாடல் ஏதாவது சொல்லி தான் பழி வாங்க முடியும். ஒரு கால் நூலடி நாளிலை பந்தலடி, ஒரே வரிதான். ஒரு கால் நூல் அடி. அந்த அடிங்கிறது என்னன்னா ஔவையாரை கீழ்மைப்படுத்துவதா நினச்சி கம்பர் அடிங்கிற வார்த்தையை போடுறார். நாள் இலை பந்தல்னு சொல்லியிருக்கலாம், பந்தல் அடின்றார். கம்பருக்குரிய அந்த கவி சக்கரவர்த்தி இல்லையா, அந்த கவி சக்கரத்திற்கு உரிய திறமையோட ஔவையாரை நோஸ் கட்டுன்னு இல்லை, அந்த மாதிரி ஏற்கனவே பாட்டை வேறு இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு சொம்பு கூழுக்கு எழுதிட்டு போயிட்டு 500 பொற்காசு அவருக்கு வராமல் போச்சு. அந்த கோபம் வேறு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஔவை பார்க்குறாங்க, ஔவை சாதாரணமான ஆளா? நீ ஒரு வரியில் என்ன பண்ண, அடி அடின்னு சொல்லிட்டு 2 முறை என்ன அடின்னு போட்டு கூப்பிட்ட. இப்போ பார் நான் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஔவையார் மறுபடியும் ஒரு பாட்டு போடுறாங்க. 8 லட்சணமே யமன் ஏறும் பரியே. ஒரு ஆண்ங்க, ஒரு கவி சக்கரவர்த்தி குலோத்துங்க மன்னனுக்கு அடுத்து 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார்னா, அமைச்சர்களை விட கவி சக்கரவர்த்தி கம்பன் தான் 2ஆம் இடத்துல இருந்த ஒரு ஆளை பார்த்து ஒரு பெண் அரசவைக்குள்ள போய் என்ன பாடுறா, 8 லட்சணமே யமன் ஏறும் பரியே. 8 லட்சணம்னா எதுனா புரியுதா உங்களுக்கு? புரியாது. ஏன்னா அதுக்குள்ளே தான் தமிழினுடைய விளையாட்டு இருக்கு. 8ன்னு சொன்னால் தமிழில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு எழுத்து இருக்கும் தமிழில். அந்த மாதிரி 8க்கு என்ன தமிழில் எழுத்துனா ஆ என்கிற, ஐயா சொல்லிட்டாரு, ஆ என்கிற எழுத்து. கால் என்கிற சொல்லுக்கு வா என்கிற எழுத்து. இப்போது அதை போட்டு படிச்சு பாருங்க. 8 லட்சணமேக்கு 8 எடுத்துருங்க, ஆ வா போட்டிங்கன்னா என்ன மறைமுகமாக அந்த புலமையோடு ஔவையார் திட்டிருக்கா பாருங்க. அவ லட்சணமே 8 லட்சணமே யமன் ஏறும் பரியே. டைரக்டாகவே யமன் ஏறும் எருமாடேன்னு திட்டிருக்கலாமே. அப்படின்னா இவ புலமை, அவன் எவ்வளவு தந்திரமாக நம்மளை அடி போட்டு பேசிட்டான்னு ஔவையார் அங்கே பதிலடி கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ வீட்டில் கணவன் ஒரு அடி அடித்தாங்கன்னா இந்த பக்கத்து என்னென்ன பறக்கும், மத்து பறக்கும், வீட்டில் இருக்கிற பாத்திரம் பறக்கும். அந்த மாதிரி அந்த காலத்திலே ஒரு புலவன் ஒரு அடி போட்டதுக்கே இவங்க என்னென்ன திட்டுறாங்க பாருங்க. மட்டில் பெரியம்மை வாகனமே 8 லட்சணமே யமன் ஏறும் பரியே. மட்டில் பெரியம்மை வாகனமே. மூத்த தேவின்னு சொல்லுவோம், இளைய தேவி மகாலட்சுமி. மூத்த தேவி யாருன்னா மூதேவி. அதை மூதேவின்னு வாகனமேன்னு கூட திட்டிருக்கலாம். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மா யாருன்னா சின்னம்மா வந்து நீங்கள் நினைக்கிற எந்த சின்னம்மாவும் இல்லை. இங்கே சின்னம்மானா மகாலட்சுமி, பெரியம்மா யாருன்னா மூதேவி.
மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மைக்கு எது வாகனம்னா கழுதை. முதல்ல அவலட்சணமேன்னு திட்டுச்சு, எரும மாடேன்னு திட்டுச்சு, அடுத்து கழுதியேன்னு திட்டுது. முட்டை மேல் கூரை இல்லா வீடே. அடுத்த வரி என்னதுன்னா, மேல் கூரை இல்லைன்னா அந்த வீட்டுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? குட்டி சேவரே. எவ்வளோ பெரிய ராமகாதையை படைத்த ஒரு கவி சக்கரவர்த்தி கம்பனை அவையில் வேற எங்க தனிப்பட்ட முறையில் கூட போய் திட்டலாம் அந்த அம்மா. அத்தனை பேர் அமர்ந்திருக்க, படை வீரர்கள் இருக்க, அமைச்சர்கள் அமர்ந்திருக்க, ஒற்றை பெண்மணி கூட யாரும் கிடையாது ஆதரவு. அந்த தமிழ் என்ற ஒன்றுதான் அவளுக்கு ஆதரவாக இருந்ததே ஒழிய வேறு யாருடைய ஆதரவையும் நாடி அவள் செல்லவில்லை. மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டை மேல் கூரை இல்லா வீடே. இதோடு நிறுத்திந்தா கூட பரவாயில்ல. அடுத்த வரி குலராமன் தூதுவனே. குலராமன்னா யாரு தெரியுதுங்களா? ராமனுக்கு தூதுவனா போனது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் யாருன்னா குரங்கு. இவ்வளோ இழி சொல்ல கம்பர் எப்படி தான் தாங்கினார்னு நமக்கு தெரியல. நம்மளா இருந்திருந்தா கூட இந்த அம்மா திட்டின திட்டுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருக்கும். ஆனால் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து தான் இருந்தார். அடுத்து வரி சொல்கிறாங்க பாருங்க, குலராமன் தூதுவனே ஆரையடா அது. கேள்வி என்னன்னா, கம்பர் கேட்டது என்னன்னா, ஒரு கால் நூல் அடி நாளிலை பந்தலடி. இது என்னன்னு விளக்கம் கேட்டாங்க இந்த இவர் கம்பர். ஒரு அம்மான்ற ஒரு வார்த்தையை போட்டிருந்தா கூட இந்த அம்மா மரியாதையாக பேசியிருக்கும். அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கம்பர் கேட்டார். இந்த கம்பர் கேட்டதுக்கு இது என்னென்ன திட்டி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த காலத்திலே பெண்கள் அவ்வளோ திட்டி இருக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு வார்த்தை கொடுத்தோம்னா 9 வாங்குறோம்னு சொல்கிறோம் பாருங்க. அது கம்பர் காலத்திலே தொடங்கியது. 1 கொடுத்து 9 வாங்கிறதுன்றது அந்த காலத்திலே தொடங்கிடுச்சு. வேற ஒன்றும் இல்லைங்க. கம்பர் கேட்டது என்ன கேள்விக்கு பதில்னா, 4 இலை இருக்கும். ஒரு தண்டு ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பக்கம் 4 இலையோடு இருக்கும். அதுக்கு பேர் ஆரக்கீரைன்னு பேர். கேள்வி அவ்வளோதாங்க. ஆரக்கீரைக்கு பதில் சொல்லணும். ஆரை கீரை அதுன்னு சொல்லிக்கணும் அந்த அம்மா. இது என்ன பண்ணுச்சு? ஆரை அடா, நீ அடின்னு இல்லை என்ன இப்போ போட்டாங்க பாருங்க இந்த அம்மா. ஆரை அடா அது. இது யாருக்கு புரிஞ்சிருக்குன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். கேட்டவங்களுக்கும் பதில் சொன்னவங்களுக்கும் மட்டும்தான் புரிஞ்சிருக்குமே தவிர வேற யாருக்கும் இது நிச்சயமாக புரிஞ்சிருக்கு. இதுக்கு கம்பர் வாயை கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா, இதோட இந்த பிரச்சனை முடியுது. கம்பரை பார்க்குறாங்க. அந்த கம்பர் பார்த்திங்கன்னா பட்டாடை உடுத்தி கையிலெல்லாம் மோதிரம் போட்டுட்டு மன்னருக்கு இணையாக அப்படியே உட்காந்துக்கிறாரு அரியாசனத்தில். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் உட்காந்துருக்காரு, புகழேந்தி உட்காந்துருக்காரு. இதை பார்த்த உடனே ஔவைக்கு என்னென்னா, கவிஞர் புலவர்களுக்குள்ளே குலோத்துங்க மன்னன் இவ்வளோ பேதமைப்படுத்தி வச்சிருக்கிறானே. அப்போ தான் ஔவையார் சொல்கிறாங்க, விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். ஒரு புலவன்னா 2 துதிப்பாடிகளை கூட்டும் போகிறது கூட. அந்த திருவிளையாடல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏமநாத பாகவதர் கூட ஒரு பெரும் கூட்டம் வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு புலவன்னா அந்த காலத்திலே பந்தா பண்ணுறதுன்னுவாங்க. 2 பேர் இவர் நடந்து போகும்போது 2 பக்கம் இவரை பற்றிய பெருமைகள் துதிப்பாடிக்கிட்டே போகிறது. விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல்களில் மோதிரம் அணிந்திடல் வேண்டும். இன்னைக்கு வரலையும் பொருந்தது பாருங்க அந்த பாடல். இன்றைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் எப்படி போகிறாங்க, துதி பாடிக்கிட்டு போகிற மாதிரி. விரல்களில் மோதிரம் அணிதல் வேண்டும். அதுக்கடுத்து அரையதினில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். இடுப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல பருத்தி ஆடையோ இல்லை பட்டாடையோ அணிஞ்சிருக்கணும். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அவன் உன்னை வாழ்த்தி பாடினாலும் சரி இல்லை விஷமுள்ள பாட்டா பாடினாலும் சரி, நீ அவனுடைய உடையத்தான் கவனிப்பே ஒழிய அவனுடைய திறமையை நீ கவனிக்க மறந்துடுற. ஒருவனை பார்த்து உருவத்தை பார்த்து எல்லாமை வேண்டும்னு யாரு
ஔவையார் அன்னைக்கே பாடியிருக்கிறார். எப்பவுமே துதிபாடுன்னு வரவனை நம்பாத, விரலெல்லாம் மோதிரம் போட்டுன்னு வரவனை நம்பாத. அவன் பாடுகின்ற கவிதையிலே இலக்கிய நயம் இருக்கா, செறிவு இருக்கா, இலக்கணம் இருக்கா, இதை பாரு. அதை விட்டுட்டு அவனுடைய உடைய வச்சு அவனை நீ கணக்கு போடாதேன்னு யாருக்கு சொல்கிறான்னா குலோத்துங்க மன்னனுக்கு மறைமுகமாக உணர்த்துறா ஔவை. எவ்வளோ பெரிய ஒரு ஒற்றை பெண்மணி, எவ்வளோ பெரிய விஞ்ஞானங்களோ வேறு எதுவோ கருவிகளோ இல்லாத ஒரு காலத்தில் அவள் வச்சிருந்தது ரெண்டே பொருள். ஒன்று தமிழ், இன்னொன்று அவளுடைய மூளை. எவ்வளோதான் அவளுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. இந்த பக்கம் பார்க்குறார் புகழேந்தி புலவரும் ஒட்டக்கூத்தரும் சாதாரணமான நாற்காலியில் உட்காந்துக்கிறாங்க. கம்பருக்கு மட்டும் பட்டாடையிலிருந்து மோதிரத்திலிருந்து எல்லாம் போட்டு இருக்கு. இது பார்த்த உடனே ஔவைக்கும் கொஞ்சம், புலவர்கள் என்றால் ஒரு சரிசமமான மரியாதை கொடுக்கணும்ல, குலோத்துங்க மன்னனுக்கு இப்போ புரிய வைக்கணும். இப்போ இந்த பாட்டில் ஓரளவுக்கு புரிய வச்சா. அடுத்து என்ன பண்ணுறா, புகழேந்தி வெண்பா பாடுவதிலே மிகப்பெரிய வல்லவர், ஒட்டக்கூத்தர் உலா பாடுவதிலே வல்லவர், கம்பர் யார் என்றால் விருத்தம் பாடுவதிலே வல்லவர். மூவருக்கும் 3 திறமைகள் உண்டு. அதனால் இது உயர்ந்த திறமை, அது தாழ்ந்த திறமைன்னு கிடையாது. ஒட்டக்கூத்தர் உலா எழுதினார்னா அவருக்கு இணையாக உலா பாடல்களை வேற யாரும் எழுத முடியாது. புகழேந்தி புலவர் வெண்பா எழுதினார்னா அவருக்கு இணையாக இன்னொருத்தர் யாரும் எழுத முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். ஆனால் கம்பனுக்கு முன்னாலே இவர்கள் ஒரு சாதாரண மாணவர்களாக மதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதை குலோத்துங்க மன்னனுக்கு புரிய வைக்கணும்னு ஔவை நினைக்கிறார். அப்போது அந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து ஒரு பாடல் சொல்கிறார். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் எல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம புளிய மரத்தில் இல்லை கரும்பில் பார்த்தீங்கன்னா தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருக்கும். அந்த கூடு பார்த்தீங்கன்னா வாசல் கீழே இருக்கும், 2 அறைகள் இருக்கும். உள்ள வாசலானது கீழ் நோக்கி. எந்த தூக்கணாங்குருவி கட்டினாலும் வாசல் கீழ் நோக்கி தான் இருக்கும். இப்போது தஞ்சாவூரில் இருக்கிற தூக்கணாங்குருவிக்கும் வேலூரில் இருக்கிற தூக்கணாங்குருவியும் வேறு வேறு கூடு கட்டாது. அந்த மரபணுவிலே இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரே மாதிரியான டிஎன்ஏவை தான் வச்சுருக்கிறான். இந்த தூக்கணாங்குருவிகள் எங்கேயும் போய் எந்த பிடெக்கோ ஆர்கிடெக்கோ போய் படிக்கலை, இல்லை எந்த மேஸ்திரிக்கிட்டேயோ போய் அசிஸ்டண்ட்டாக இருந்து கற்றுக்கலை. ஆனால் அந்த தூக்கணாங்குருவி கட்டுகின்ற கூட்டினை கம்பரால் கட்ட முடியுமா? வான்குருவியின் கூடு கம்பரால் விருத்தப்பா தான் பாட முடியும். ஒரு வான்குருவியின் கூட்டை கட்டுகின்ற ஆற்றல் கம்பருக்கு கிடையாது. வல் அரக்கு தொல்கரையான், அப்படி நசுக்கணும்னா நசுங்கி போகக்கூடிய அளவுக்கு இருக்குது கரையான். அந்த கரையான் தன்னுடைய நாவிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு திரவத்தை கொண்டு மணலை சலித்து எடுத்து ஒரு புற்று கட்டுது. அந்த புற்றுனா என்னன்னா, இன்றைக்கு நம்ம வீடுகள் அப்பார்ட்மெண்ட் எப்படி கட்டுறோமோ அப்படி அந்த புற்றுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு கட்டி வச்சுருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டு வீடு கட்டின மாதிரி மண்ணால் செய்யப்பட்டதை இங்கே வேறு எந்த மனிதர்களாவது கட்ட முடியுமா? கேள்வி கேட்குறா ஔவை. வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையா தேன் சிலம்பி. இந்த தேனி இருக்குது பாருங்க, ஒவ்வொரு பூவிலும் இருக்கக்கூடிய அந்த மதுவினை எல்லாம் சேகரித்து கொண்டு போய் என்ன பண்ணுதுன்னா தேன் கூடாக கட்டுது. அந்த தேன் கூடு கொஞ்சம் கூடுதலான வெயிட் இருக்கும். ஆனால் சாதாரண மரக்கிளையில் ஒட்ட வச்சுருக்கோம். அது அவ்வளோ வெயிட் உள்ளது. ஒரு சாதாரண பிசின் மாதிரி ஒரு இடத்துல ஒட்ட வச்சு இந்த தேனை கொண்டு போய் சேகரித்து வைக்கும். இந்த ஆற்றல் மனிதர்களில் யாருக்காவது இருக்கிறதா என்று கேட்கிறார். எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் எதுவென்று கண்டுபிடிப்பது தான் நம்முடைய வேலை. அதுக்கு தான் நம்ம பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம்?
நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஆற்றல் ஒன்று இருக்குது. அந்த ஆற்றல் எதுவென்று தெரியாமல் தான் நாம் என்ன பண்ணுறோம், மற்றவனுடைய ஆற்றலை எல்லாம் நமக்கு இருக்கிற ஆற்றல் மாதிரி நினச்சி அவன் வேலையெல்லாம் செய்ய போய் நாம் பாதி வாழ்க்கையை வீணடிச்சிடறோம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. திருமூலர் சொன்ன மாதிரி நமக்கு என்ன ஆற்றலை இறைவன் கொடுத்துருக்கிறானோ அந்த ஆற்றல் எதுவென்று கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு கவி சக்கரவர்த்தி கம்பர் தான், நீங்களும் ஒரு ஔவையார் தான். அந்த ஆற்றல் தெரியாத காரணத்தினால தான் என்ன பண்ணுறோம், வாழ்நாளெல்லாம் நாம் பூமிக்கு எதற்காக வந்திருக்கிறோமோ அதெல்லாம் விட்டுட்டு வேறு வேலையை பார்த்துட்டு எதில் வேணாலும் நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம், எதை தொட்டாலும் தோற்று போகிறோமே அப்படின்னா, நீ வெற்றி பெறுவதற்கென்று ஒரு வழி இருக்கிறது. நீ தோற்பதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை. உன் வாழ்க்கை முழுவதுமே வெற்றிக்காக வந்தவன். அப்படியானால் நீ வெற்றி பெறுவதற்கான எந்த வழி என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி அந்த வெற்றிக்கான வழியெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா என்னன்னா, ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி இந்த நூல்களை எல்லாம் நாம் படித்தோம்னாவே நமக்கான வெற்றிக்கான வழியை ஔவையார் பாடல்லே இருக்குது. அதுதான் வாழ்க்கையை கற்று வைப்பதற்கு நமக்கு ஔவையார் கொடுத்துருக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறா, யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்க, நான் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு மமதை, ஆணவம் என்பது யாருடைய நெஞ்சத்திலும் இருக்க வேண்டாம். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. இப்போது தெண்டுல்கர் சாதாரணமாக 100 அடிச்சுட்டு போகிறாருன்னா நான் போய் கிரிக்கெட் ஆடினா ஒரு ரன்னாவது எடுக்க முடியுமா? அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதுதான் நடக்கும். இப்போ இளையராஜா இசையமைக்கிறாருன்னா அவர் அதற்காக வந்திருக்கிறாருன்னா அந்த வேலையை தான் அவர் செய்யணும். அந்த வேலையை விட்டுட்டு அவர் வேற ஒரு வேலைக்கு போனார்னா இந்த அளவிற்கு உலக புகழ்பெற்ற ஒரு சிம்போனி இசையை கொடுத்திருக்க முடியாது. யார் எதற்காக பிறந்திருக்கிறார்களோ அதை நாம் கண்டுபிடித்து விட்டோமானால் உலகத்திலே அந்த துறையில் நாம் தான் வெற்றியாளனாக இருக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதைத்தான் இறைவன் சூட்சமமாக நம்மக்கிட்ட வச்சிருக்கிறான். சில பேருக்கு எளிதில் நாம் வெற்றி அடையக்கூடிய வழி எதுன்னு தெரிஞ்சிடுது. ஆனால் சில பேருக்கு எதுன்றது அவன் மண்ணுக்குள்ளே போகிற வழி அவன் எதுக்காக பிறந்தான்றது தெரியாமலே மண்ணோட மண்ணாக போயிடும். அதுக்கு தான் சைவத்தினுடைய நூல்களை எல்லாம் படிக்கணும், ஔவையாரை உள்வாங்கணும்னா அதன் மூலமாக நமக்கு என்ன தெரியும்னா நாம் எதற்காக இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறோம். நம்ம யாரும் இந்த பூமிக்கு வீணாக யாரும் வரல. தனு கரண புவன போகங்களை இறைவன் கொடுத்து நம்மை இந்த மண்ணுக்கு அனுப்பியிருக்கிறான். அவனுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமலா நம்மளை இந்த மண்ணுக்கு அனுப்புகிறான்? இன்னாருக்கும் இன்ன பெண்மணிக்கும் சேர்த்து நீ மகனாக 6வது மகனாக பிறந்து இந்த குடியாத்தத்தில் பிறந்து வாழணும்னு சொல்லிட்டு உனக்கான விதியை இறைவன் தீர்மானிக்கிறான்னா அவன் ஏதுமற்ற வேலையற்றா உட்கார்ந்து நம்மளை அனுப்பி வைக்கிறான். எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் காரியத்திலே வெற்றி அடையலாம். இப்போ என்ன பண்ணுறானாவோ இந்த பாடலை பாடி வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்க மன்னனை பார்க்க. இப்போ ஓரளவுக்கு அவனுக்கு புரிஞ்சுது, நாம் எங்கே தப்பு பண்ணங்கிறத அவருக்கு தெளிவாக புரிந்து விடுகிறது. மறுநாள் குலோத்துங்க மன்னன் ஔவையை தனியாக அழைத்து, இவ்வளவு நாள் நான் செய்த பிழை எதுவென்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு அரசவையிலே புலவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எல்லா புலவர்களையும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னிடம் இல்லாமல் நான் கம்பரை மாத்திரம் உயர்ந்த இடத்தில் வைத்தது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நான் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொண்டேன். எனக்கு புரிய வைத்தது அமைச்சர்களோ மற்ற புலவர்களோ அல்ல, கூடுக்கு பாடுகின்ற ஒரு ஔவை பிராட்டி வந்து சொல்லி இந்த அரசனுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்தவள் யார் என்றால் நம்முடைய ஔவையார்.
அவ்வளவு உயர்ந்த ஞானம் பெற்று சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி நாசுக்காக சொல்லி புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைத்தலே மிகப்பெரிய அளவு ஆற்றல் படைத்தவள் ஔவையார். அதே போல் இன்னொரு சம்பவம், குலோத்துங்க மன்னனுக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு மற்ற நாட்டு மன்னர்களெல்லாம் வந்திருக்காங்க, அரசவை புலவர்களெல்லாம் அணிவகுத்து உட்கார்ந்துருக்காங்க, எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு நடக்கிறது. ஒவ்வொரு புலவராக வந்து அட்சதை போட்டு அந்த மணமக்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு போகிறார். நம்முடைய பழைய தமிழ் மரபு திருமணத்திலே அரிசி மஞ்சள் பூ, அரிசி மஞ்சள் பூ மூன்றையும் அந்த மணமக்களினுடைய தலைமையிலே வைத்து என்ன பண்ணோம், ஆசீர்வாதம் பண்ணணும். எதுக்கு பண்ணாங்கன்னா, அரிசி என்பது உணவு. நம் தமிழர்களுக்கு மிகப்பெரிய உணவு எதுவென்றால் அரிசி தான். இந்த மணமக்கள் என்றைக்கும் பட்டினி இல்லாமல் இந்த அரிசியானது அவர்களுக்கு என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தான் நாம் அரிசியை போடுறோம். ஏன் கேழ்வரகு போடலாம், இல்லை சோளத்தை போடலாம், ஏன் இதெல்லாம் போடாமல் அரிசியை நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள் என்றால் அது உணவினுடைய அடையாளம். இந்த மணமக்கள் என்றைக்கும் பசி பட்டினி இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் நம் மூதாதையர்கள். அதனால தான் என்ன பண்ணாங்க, அரிசி போட்டு வாழ்த்தினாங்க. அது கூடவே என்ன சேர்த்தாங்க, மஞ்சள். இந்த பெண்ணானவள் என்றைக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு நீண்ட காலம் வாழணும் என்ற ஒரு காரணத்திற்காக மஞ்சளை சேர்த்தார்கள். பிறகு பூ போட்டாங்க. பூவும் பொட்டோடும் நீண்ட காலம் இவள் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களில் கூட பாருங்கள், உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் தமிழர்கள் மாத்திரம்தான். மற்றவர்களுடைய மனது புண்படும்படியான எந்த வார்த்தையும் தமிழ் வார்த்தை உச்சரிக்காது. ஏனென்றால் இது இறைவன் கொடுத்த மொழி என்பதால் இது உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய மொழியாக நமக்கு இருக்கிறது. இப்போ என்னாச்சுன்னா, ஒவ்வொரு புலவர்களாக வாழ்த்திட்டே போகிறாங்க. அந்த நேரத்தில் ஔவையனுடைய டர்ன் வருது. இப்போ ஔவை போய் வாழ்த்தணும். ஔவை போய் என்ன பண்ணுறாங்க, அரிசி மஞ்சள் பூவோட அந்த குலோத்துங்க மன்னனுடைய தலைமையில வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வரி மட்டும் சொல்கிறாங்க, வரப்புயர, அவ்வளோதான் சொல்லிட்டு வாழ்த்திட்டு திரும்ப வந்து உட்காந்துடுறாங்க. இந்த அம்மா அந்த எப்படின்னா அந்த சமயோசிதமான புத்தி. இப்போ எத்தனை புலவர்கள் இருந்தாலும் அதில் தான் ஒரு தனித்துவமான பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றை வரியில் என்ன பண்ணுறாங்க, வரப்பு உயர அப்படின்னு வாழ்த்திட்டு வந்து இந்த அம்மா உட்காந்துடுறாங்க. குலோத்துங்க மன்னன் பார்க்குறான், இத்தனை புலவர்கள் வந்தாங்க, ஏகப்பட்ட பாடல்களை பாடி நம்மளை வாழ்த்திட்டு போனாங்க, ஆனால் அந்த ஔவை பாட்டி மட்டும் ஒரு வரி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருந்த ஒட்டக்கூத்தரை கூப்பிட்றார். கூப்பிட்டு குலோத்துங்க மன்னன், ஔவையார் ஏன் ஒரு வரி சொல்லிட்டு போயிட்டாங்க, இதுக்கு என்ன பொருள், இது புலவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒன்று ஒட்டக்கூத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இந்த ஒரு வரிக்கு பின்னால் மிகப்பெரிய அளவான ஒரு பெரிய விஷயமே அதுக்கு பின்னால் அடங்கியிருக்குதுன்னு ஒட்டக்கூத்தருக்கு தெரிஞ்சிச்சு. ஒட்டக்கூத்தர் சொல்கிறார், ஔவை சொல்ல மறந்தது, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோன் உயர்வான். ஒரு வரி சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. வரப்பு உயர்ந்தால் தானாகவே யார் உயர்வான், குலோத்துங்க மன்னனாகிய நீ உயர்வாய் என்பதை அடுத்த வரியை நிறுத்திட்டு போயிட்டாங்க. அதை ஒட்டக்கூத்தர் சொல்லி புரிய வைக்கிறார். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் குடி உயரம், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். கோன் என்று சொன்னால் குலோத்துங்க மன்னன் உயர்வான் என்று யார் சொல்கிறது, நம்முடைய ஔவையார் சொல்லி வாழ்த்துகிறார். இந்த அளவில் இன்றைக்கு இதை நிறைவு செய்வோம்.